தம்பிங்களை கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். நிதியின் பேர் இருக்கிறதுனால அந்த நிதி குடும்பத்துக்காக அவர் ஓடி இருக்காரு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும். ஓட்டு பிரிக்கும் அரசியல்ல நீங்க ஈடுபட்டால் அது கண்டிப்பா நீங்க வெளில போகுவது இல்லையே. அவர் முன்னவே போய் சேர்ந்திருக்காங்க. இது திமுகவோட டிராமா. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்றது சும்மா கேமராக்கு முன்னாடி சொன்னா போறாது. அதாவது ஈடிக்கு முன்னாடி போயிட்டு தம்பிங்களை கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். மோடிக்கு பயப்பட மாட்டோம்ன்றது தன் மகனையும் அந்த தம்பிகளையும் நேரா கூப்பிட்டு போயிட்டு எங்க தம்பிகள் எதுவுமே தப்பு செய்யலன்றது ஆதாரபூர்வமா நீங்க காமிச்சிட்டு அதை நிரூபிச்சிருக்கணும். அது மோடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தம்பிகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் வீரவசனம் கேமராக்கு முன்னாடி பேசுறது அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு இது இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்திருக்கு, இந்த 300 கோடி வீடு எப்படி கட்டியிருக்காங்க, இந்த என்ன சொல்றது நடிகைகளுக்கு எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, வாட்சுக்கு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க அப்படின்றது. அதாவது மக்கள் பத்தி கவலை இல்லை. நாங்க ஊழல் செய்வோம், தமிழ்நாடு கடன்ல இருந்தா கூட சரி, ஆனா நாங்க அந்த கடனை அடைக்க மாட்டோம். ஆனா நாங்க பார்ட்டியும் கும்மாலமும் அடிப்போம், நாங்க ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்றதுதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களும் சரி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, எந்த விஷயத்திலும் தமிழக மக்களுக்காக அவங்க எந்த விஷயமும் கையில எடுக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. நேரா வெள்ளை கொடியை ஏந்திட்டு நேரா போயிட்டு மோடி கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்கறது தான். எட்ஜில உட்காந்து பாக்குறோம். நம்ம எட்ஜில உட்காந்துட்டு அவர் பேசுறாரு மோடி கிட்ட ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு. அப்போ கூட பேப்பர் வச்சுதான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முழுவதும் எல்லாருக்குமே, இங்க பாமர மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திமுக எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்க. எல்லா துறையிலும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி தம்பிகளுக்கும் அவங்களுக்கு அடியில வேலை செய்ய இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஜாப் பண்ற கூடிய வேலைகளுக்கும் இவங்க பாதுகாப்பு தருவாங்க. இன்னி வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் எங்க அந்த தம்பிகள் இருக்காங்கன்னு இன்னி வரைக்கும் சொல்லவும் இல்லை. சோ என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து கண்டிப்பாக சிபிஐ விசாரணையும் நடத்தி இந்த தம்பிகளும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, யார் யாரெல்லாம் இதுல உணர்ந்தியா இருந்தாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக தான் நான் பாக்குறேன். கன்னிமொழி அவர்கள், திருமிகு கன்னிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இளம் விதவைகள் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது சொன்னாங்க. இன்னைக்கு அதே டாஸ்மாக் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த திமுக இன்னைக்கு தடை செய்யாமல் டாஸ்மாக் மூலம் எவ்வளவு அதிக 1000 கோடி இல்ல, அதுக்கும் மேல எத்தனையோ 1000 கோடி அவங்க கொள்ளையடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க பதில் இல்ல. அப்போ இந்த இளம் விதவைகள் என்ன பதில் சொல்ல போறாங்க கனிமொழியாக்கான்றதுதான் தெரியல. எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளக்கொடை அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மிக சரியான ஒரு கருத்து. அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க கருப்பு கொடை ஏந்திட்டு கோ பேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னா தன் மகனுக்கு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்றது ஓடல, நிதி கேட்டு ஓடல, நிதி ஆயோக்குக்காக ஓடல. ஏன்னா 3 வருஷம் அவங்க என்னமோ நிதி ஆயோக்கு போக மாட்டோம், நாங்க மோடிக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு மட்டும் அந்த நிதி ஆயோக்கு ஒரு ஈர்ப்பு வந்ததுன்னு தெரியல. ஏன்னா மேபி அந்த நிதியின் பேர் இருக்கிறதுனால அந்த நிதி குடும்பத்துக்காக அவர் ஓடி இருக்காரு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும். தன் மகனை காப்பாற்றுறதுக்காகவும் தம்பிகளை காப்பாற்றுறதுக்காகவும் தான் இந்த வெள்ளைக்கொடியை ஏந்தி இன்னைக்கு முதல்வர் அங்க போயிருக்காரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களும், சாமானிய மக்களும் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்றத நான் சொல்றேன். அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக அந்த கட்சிக்காகவும் தேர்தலில் பிரச்சாரம் பண்ண முடியும். அதே அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் அவர் கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு மெம்பர். அப்படியா இருக்கும்போது ஒரு உறுப்பினரா இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவரு கட்சி பணி தொடர்வார் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள்
இன்னும் கூட்டணி யார் என்று சொல்ல முடியவில்லை. நான் மட்டும் தனியா நின்று வெல்ல முடியுமா அப்படின்றது உறுதியாகவும் சொல்ல முடியலை. ஆனால் டிவிகே மட்டும்தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்றது சொல்வது ஒரு என்ன சொல்றது, தன் தொண்டர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பாக்குறேன். கண்டிப்பாக ஒரு கரெக்டான நிலை எடுக்கணும். எடுத்தாதான் நம்ம ஆட்சிக்கு வருவோமான்னு உறுதி வரும். இது வெறும் வாக்குகளை மட்டும் பிரிக்கிறதுக்கான ஒரு அரசியல் பண்றதா இருந்தா அது அவர் கண்டிப்பா வெல்ல முடியாது. ஏன்னா 2 அணி தான் இருக்க முடியும். ஒரு போர்ல 2 அணி தான் இருக்க முடியும். அதுல பல கூட்டணிகள் இருக்கலாம். ஆனா 2 அணிகள் தான் இருக்க முடியும். ஒண்ணு எதிரணி, இல்ல ஒண்ணு நட்பணி. யார் உங்களோட நட்பணின்றது அவர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓட்டு பிரிக்கும் அரசியல்ல நீங்க ஈடுபட்டால் அது கண்டிப்பா நீங்க வெல்ல போகுவதில்லை அப்படின்றதுதான் உண்மை. விஜய் 2026 முதல்வர் நம்பிக்கையா மூடம்? அது எல்லாரோட ஆசை அப்படின்னு சொல்வேன். விஜய் நான் எல்லாரும் சிஎம் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை. ஆனா மக்களோட பணி, நிர்வாகத்திறன், இது எல்லாமே பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு மிக ஒரு நல்ல உதாரணமான ஒரு கட்சி. அது இங்க இல்ல, உலகம் முழுவதும் அர்னால்டு ஸ்வாஸ்னிகர்ல இருந்து எல்லா லீடர்ஸும், பெரிய பெரிய வேர்ல்ட் லீடர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் மாநாடு பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எத்தனையோ ஸ்கீம்ஸ்ல இருந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு கொடுத்தது, பெண்களுக்காக கொடுத்தது, குழந்தைங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது கற்று அது பத்தி புரிஞ்சு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றது. கண்டிப்பா திமுகவோட ஓட்டு தான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் அனைவரும் அதிருப்தியில இருக்காங்க. கண்டிப்பாக அது அவரு பிரிப்பாரோ இல்லையோ, கண்டிப்பாக இது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இது சாதகமாக அமையும். ஏன்னா மக்களோட விரக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காசு வந்தா அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்களே தவிர அது திருப்பி கொடுக்கறது இல்ல, மக்கள் கிட்ட திருப்பி கொடுக்கறது இல்ல, மக்களுக்கு இடையே அது போய் சேர்றது கிடையாது அப்படின்றதுதான். ஆனா இந்த மாதிரி விஷயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்துச்சு அப்படின்றதுதான் சொல்ல முடியும். அந்த வகையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்பவுமே எங்க நீங்க அங்க போய் நம்ம அவங்களுக்கு வாக்களிக்கலாம், இவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஒண்ணு எதிரணியா நட்பணியா அப்படின்றதுதான். அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அது திசை திருப்பும் அரசியல். இப்போ இந்த டாஸ்மாக் விஷயத்துல இருந்து நம்ம என்னத்த சொல்ல முடியும், எப்படியாவது நம்ம திசையை திருப்பணும். அதனால ஒரு பெண்மணியை விட்டு அதையெல்லாம் இப்போ திமுக அது கை கலை என்னென்றால் அவங்களோட கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோட அடுத்த தலைமுறை மகன் மகள் அப்படி போட்டு மத்த கட்சியில அனுப்பிச்சுட்டு அவங்கள தப்பு தப்பா பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பேரை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி திமுகக்கு வர மாதிரி பண்றாங்க. அதுவும் போய் ஊழல்ல மாட்டி சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் நீங்க மினிஸ்ட்ரி அமைச்சர் பதவியில இருந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க கிட்ட போயிட்டு அவர் முன்னிலையில போய் சேர்ந்திருக்காங்க. இது தெரியும், இது திமுகவோட டிராமா. முழுக்க இந்த டாஸ்மாக் விஷயத்தை மறைக்கணும்ன்ற ஒரே காரணம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.